Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நாம விநாயகருக்கு பிடிச்ச இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை ரெண்டும் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாங்க. பானை ஹீட் பண்ணி அதுல ஒரு பெரிய கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் கொழுக்கட்டை மாவு ரெடிமேடா கடையில கிடைக்கிற மாவு தாங்க எடுத்துர்க்கேன். அதுல ஈர இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லைட்டா மாவை ஹீட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். பாருங்க 2 நிமிஷம் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் மாவு ஆற விடலாம். அந்த டைம்ல நம்ம அந்த panல ஒரு அதே கப்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டா கொதி வந்ததும் மாவை சேர்த்துக்கலாம். மாவு கட்டி விடாம அப்படியே நல்லா கிளறி விடணும். தண்ணியோட மாவை நல்லா mix பண்ணி விடுங்க. mix பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. நமக்கு தண்ணி பத்தல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சா கூட கொஞ்சம் சுடு தண்ணி வெச்சு லைட்டா தெளிச்சு விட்டு நம்ம பதமா மாவை கிளறி எடுத்து வெச்சுக்கணும். ஓவரா தண்ணி சேர்த்த கூடாதுங்க. ஒட்டாம இந்த மாதிரி வந்ததுனா போதுங்க. மாவை எடுத்து வெச்சிரலாம். இப்போ நாம இன்னொரு panல வெல்லத்தை க்ளீன் பண்ணி வெச்சுக்கலாம். வெல்லத்துல தண்ணி சேர்த்து நாம அதில இருக்க கல்லு மண்ணெல்லாம் வடிச்சு எடுத்து வெச்சுக்கலாங்க. இல்லாம வடிச்சு எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நாம தேங்காய் பூரணம் செய்ய போறோம். அதுக்கு தேங்காய் வறுக்கிறதுக்காக நெய் சேர்த்திருக்கோம். அதில 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆவணும்ங்கிறது இல்லைங்க. போதும் ஓரளவுக்கு வறுத்துட்டு இப்போ நாம வடிகட்டி வச்சிருக்க வெல்ல கரைசலை இதில சேர்த்துக்கலாம். வெல்லம் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். இனிப்பு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவுக்கு ரொம்ப ட்ரை ஆக கூடாது. ஓரளவுக்கு ட்ரை ஆகற அளவுக்கு நம்ம mix பண்ணி விடலாம். போடுங்க. பாருங்க மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வெச்சுக்கணும். இப்போ இந்த மாவு கையில ஒட்டாம வர்றதுக்கு கையில நல்லெண்ணெய் இல்லைனா நெய் கையில பூசிக்கிட்டு நம்ம மாவை எடுத்து இந்த கொழுக்கட்டை அச்சுல நாம வைக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டை அச்சுல எண்ணெயோ நெய்யோ தடவி வெச்சுக்கணும். அப்பதான் ஒட்டாம வரும். பாருங்க இந்த மாதிரி மாவை உள்ள வெச்சு நல்லா அழுத்தி விடணுங்க சைடுல. அப்பதான் அந்த அச்சு நல்லா தெரியும். இப்போ நாம உள்ள தேங்காய் பூரணத்தை உள்ள வெச்சிரலாங்க. மேலே மாவை வெச்சு மூடி இப்போ அச்சுல இருந்து எடுத்துறலாங்க கொழுக்கட்டைய. பாருங்க நெய் தடவி இருக்கறனால ஒட்டாம வருது. எவ்வளவு அழகா அச்சு தெரியுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி நாம கையில செய்யும்போது இந்த மாதிரி சேஃப் வராதுங்க. இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி அச்சு பாத்திர கடையிலே கிடைக்குது. நீங்க வாங்கிக்கங்க. இப்போ நாம இட்லி பானையில தண்ணி ஊத்தி ஹீட் பண்ணி அதுல இட்லி தட்டுல நெய்யோ எண்ணெயோ தடவி அது மேல இந்த கொழுக்கட்டை எல்லாம் வெச்சிரணுங்க. வெச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. பாருங்க நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு.
அவ்வளோதாங்க, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இப்போ கார கொழுக்கட்டை செய்யலாம். கார கொழுக்கட்டைக்கு நம்ம கொழுக்கட்டை மாவில் முன்ன செஞ்சு வச்ச அதே மாவில் பாதி எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டை உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை நாமளும் வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. விநாயகருக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.